1982 மார்ச் 1ஆம் தேதி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் ஒரு சின்ன கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் மேரி கோம். அவருடைய பெற்றோருக்கு விவசாயம்தான் வாழ்க்கை. வறுமை, சிரமம், கடின உழைப்பு அவருடைய சிறு வயதிலேயே இருந்தன. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே அவரை பலமாக மாற்றியது. மேரி கோம் அவர்கள் சிறு வயதிலேயே அத்லெட்டிக்ஸ், ஓட்டப்பந்தயம், மல்யுத்தம் என பல விளையாட்டுகளில் கலந்து கொண்டார். ஆனால் 15 வயதில் அவருடைய மனதில் தோன்றியது குத்துச்சண்டை. அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுப்பது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா மணிப்பூரில் அப்போ உள்ள சமுதாய பெண்கள் குத்துச்சண்டை ஆடுவதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மேரி கோம் அவர்கள் தைரியமாக களமிறங்கினார். மேரி கோம் அவர்கள் தினமும் பல கிலோமீட்டர்கள் ஓடி பயிற்சி செய்தார். கடுமையான உழைப்பின் பலனாக 2001இல் தனது முதல் தேசிய சாம்பியன் பட்டம் வென்றார். அதுவே அவருடைய உலக பயணத்துக்கான முதல் அடி. அதன் பின்னர் அவர் சாதித்த சாதனைகள் வரலாற்று சிறப்புமிக்கவை. 6 முறை உலக சாம்பியன். 2012இல் லண்டன் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பெண்கள் குத்துச்சண்டை ஒலிம்பிக் பதக்கம் வெண்கலம். மேரி கோம் தனது வாழ்க்கை துணையாக கருணாகர் சிங்கை தேர்ந்தெடுத்தார். திருமணத்திற்கு பிறகும் அவர் தன் கனவுகளை கைவிடவில்லை. 3 குழந்தைகளுக்கு தாயான பிறகும் மீண்டும் ரிங்கிற்குள் களமிறங்கினார். அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பு, சமூகத்தின் விமர்சனங்கள், உடல்நல சவால்கள் எல்லாம் அவரை சோதித்தன. அத்தனை சோதனைகளையும் தனது மன உறுதியால் வென்றார். 2010 காமன்வெல்த் போட்டிகளில் இடம்பெற முடியாதது, காயங்கள், உடல்நிலை பிரச்சனைகள், மீண்டும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம், இவை அனைத்தும் அவருடைய வாழ்க்கையின் கசப்பான சம்பவங்கள். ஆனால் மேரி கோம் ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் சொன்னார், ஐ நெவர் கிவ் அப், ஐ ஃபைட் டில் தி எண்ட். அது அவருடைய வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். அவரது வெற்றிகள் நாட்டையும் உலகையும் கவர்ந்தன. அர்ஜுனா விருது 2003, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா 2009, பத்மபூஷன் 2013, பத்ம விபூஷன் 2020. இந்த விருதுகள் அவரது உழைப்பிற்கும் பொறுமைக்கும் கிடைத்த அங்கீகாரமாகும்.